succeeding life, I have already told you. Yes, sir. You have to do 4 things, okay? Number 1, great aim. Great aim. I will have great aim. I will have great aim. I will I will continuously acquire knowledge. continuously acquire knowledge. Oh, I will do hard work. I will do hard work. I will persevere I will persevere and succeed. and succeed. Okay, that's the mantra. ஐ ஹார்ட்டி வெல்கம் யூ ஆல். இப்போது நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 10th ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய இங்கிலீஷ், அதில் செகண்ட் யூனிட்டில் இருக்கக்கூடிய சப்ளிமெண்ட்ரி ரீடர் பார்க்க போகிறோம். செகண்ட் யூனிட்டில் இருக்கக்கூடிய ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சப்ளிமெண்ட்ரி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜிக்ஸாக். இது ஒரு புது வகையான பறவை. இந்த பறவையை பற்றின ஸ்டோரியை ரிட்டர்ன் பண்ணவங்க ஆஷா நெஹமியா அப்படின்றவங்க எழுதியிருக்கிறாங்க. அண்ட் அதுக்கு முன்னாடி ஐஎம்எஸ் வெளிவேந்தன், எம்ஏ பிஎட் டிடிஎட், டிபார்ட்மெண்ட் ஆஃப் இங்கிலீஷ். இந்த வீடியோவில் நம்ம என்னென்னலாம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் த ஆத்தர். இந்த ஆத்தரை பற்றின ஒரு இன்ட்ரடக்ஷன் பார்க்க போகிறோம். அதுக்கு அடுத்து இதில் வரக்கூடிய கேரக்டர்ஸ், எந்தெந்த கேரக்டர்ஸ் இருக்காங்கன்றதை பார்க்க போகிறோம். அண்ட் தென் இந்த கதையினுடைய கருக்கள், பிளாட், இதுதான் நம்ம இந்த கதையில் பார்க்க போகிறோம். ஆத்தரை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி லெட் அஸ் see the character of this story. இந்த கதையினுடைய கேரக்டர்ஸ் அப்படி யார் யார் இருக்காங்க அப்படின்றத முதல்ல நம்ம பார்த்துடலாம். ஏன்னா கேரக்டருங்கிறது ஒரு கதையை நம்ம படிக்கிறத விட அந்த கேரக்டர் நமக்கு முழுசாக தெரிஞ்சால் தான் மார்க் எடுக்கிறதுலையும் சரி, எல்லா வகையிலையும் அது கிளியராக நமக்கு இருக்கும். இதில் என்னென்ன கேரக்டர்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் கேரக்டர் டாக்டர் அசோக் டி கிருஷ்ணன். இவர் தான் இந்த கதையினுடைய சென்ட்ரல் கேரக்டராக கூட. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா மிஸ்ஸஸ் கிருஷ்ணன், அதாவது டாக்டர் அசோக் டி கிருஷ்ணனுடைய ஒய்ஃபு இவங்க. அதுக்கடுத்து டாக்டர் சோமு. டாக்டர் சோமு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாக்டர் அசோக்குடைய கசின். அண்ட் தென் மாயா டாக்டர் அசோக்குடைய டாட்டர் இவங்க. அடுத்து அரவிந்த், டாக்டர் அசோக்குடைய சன்னு. விசு, ஒரு ஓல்டு குக்கு, ஒரு வயதான குக்கு, இவர் சமையல்காரர். அடுத்த லக்ஷ்மி, இவங்க ஒரு வீட்டு பணிப்பெண், மெய்டு. மிஸ்ஸஸ் ஜுன்ஜுன்வாலா, இவங்க யாருன்னா த ஆர்ட் கிரிட்டிக், அந்த வரைபடங்களையும் ஓவியங்களையும் பார்த்து கிரிட்டிக் பண்ணுறவங்க, நல்லது கெட்டது சொல்கிறவங்க. அடுத்து ஆஃப்ரிக்கன் விச் டாக்டர், இவர் யார் அப்படின்னா ட்ரைனர் ஆஃப் த பேர்ட் ஜிக்ஸாக். ஜிக்ஸாக்கை ட்ரைன் பண்ணவர் இவர் தான். சரி, இப்போ நம்ம கதைக்கு போகிறதுக்கு முன்னாடி இதை எழுதின இந்த ஆத்தரோட டீட்டெயிலை பார்த்துட்டு அப்புறமா கதைக்கு போகலாம். Now we are seeing this author. Asha Nehemiah, born in 1958 at Chennai, has lived. ஆஷா நெஹமியா 1958 பிறந்தவங்க, சென்னையில் பிறந்தவங்க. இவங்க ஒரு சென்னை, தமிழ்நாட்டை சேர்ந்த ஆத்தர். இவங்க சென்னையில் தான் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. ஸ்டடிட் அண்ட் ஒர்க்டு இன் 8 டிஃப்ரெண்ட் சிட்டிஸ் அண்ட் ஸ்மால் டவுன்ஸ். தன்னுடைய படிப்பு, அப்புறம் அந்த ஒர்க்கிங்கில் வாழ்ந்தது, இப்படியெல்லாம் பார்த்திங்கன்னா 8 டிஃப்ரெண்ட்டான நகரங்களில் தன்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்துருக்கிறாங்க. அண்ட் நவ் எ ரெசிடெண்ட் ஆஃப் பெங்களூர். இப்போ அவங்க பெங்களூரில் வசிச்சுட்டு இருக்காங்க. ஷி ஹாஸ் ஆல்வேஸ் பீன் இன்ட்ரெஸ்டட் இன் ரைட்டிங். எழுதுறதுல அலாவியான ஒரு விருப்பத்தை கொண்டு இருந்தவங்க. ஹர் லவ் ஃபார் ரீடிங் led her to study literature in college. அவங்களுக்கு படிக்கிறதுலாம் ரொம்ப பிடிக்கும், அதனாலேயே இவங்க லிட்ரேச்சர் எடுத்தாங்க காலேஜில். இஃப் ஷி ஹேட் நாட் பீன் அ ரைட்டர் ஷி வுட் ஹவ் பீன் எ டீச்சர். அவங்க ரைட்டராக வராமல் இருந்திருந்தா நிச்சயமாக அவங்க ஒரு டீச்சராக தான் இருப்பாங்க. ஹியூமர், ஃபேண்டசி, மிஸ்ட்ரி அண்டு அட்வென்ச்சர் ஆர் த ஸ்ட்ராங் எலமெண்ட் இன் ஹர் ஒர்க். இவங்களுடைய ஒரு ஒர்க்கில் பார்க்க போனோம்னா கற்பனை, மர்மம் அந்த மாதிரி இல்லாமல் இந்த வீர தீரமான செயல்கள், இந்த மாதிரியான செயல்கள் எல்லாம் இவங்களுடைய கதைகளில் நிறையவே இருக்கும், கூறுகளுடைய கொடுத்துருப்பாங்க. ஷீ லவ்ஸ் பேக்கிங், வாக்கிங், ரீடிங் அண்டு ட்ராவலிங். அவங்களுக்கு என்னெல்லாம் பிடிக்கும்னா பேக்கிங்,
பேக்கிங் பண்ணுறது, சமைக்கிறது, அதாவது ரொட்டி சுடுறது பிடிக்கும், வாக்கிங், அது மட்டும் இல்லாமல் ரீடிங் அண்டு ட்ராவலிங், படிக்கிறது, ட்ராவல் பண்ணுறது, இது எல்லாம் பிடிக்குமா. சரி, இப்போ நம்ம கதைக்குள்ளே போகலாம். த ஃபேமிலி that shelters a new pet is totally taken up by the commotion it created to home. Read on the story to find out there is a turn of events when they get to know the reality. இவங்க வீட்டுக்குள்ளே ஒரு பெட் அனிமல் வருது. அந்த பெட் அனிமல் வந்ததுலேருந்து அவங்க வீட்டுக்குள்ளே ஏற்படுத்துகிற அந்த கூச்சல், குழப்பம், ஒரு துன்புறுத்தல், இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு விதமான ஒரு குழப்பங்கள் அந்த வீட்டில் நடந்துகிட்டு இருந்தது. கடைசியில் ஒரு டேர்னிங் பாயிண்ட்டு அவங்களுக்குள்ளே வருது. அந்த பறவையை பற்றின ஒரு உண்மை நிலையை அவங்க தெரிஞ்ச பிறகு என்ன ஆகுதுங்கிறத கதையில் கொடுத்துருக்குறாங்க. லெட் அஸ் see now. Dr. Ashok T. Krishnan's clinic usually sounded more like an ancient Chinese torture chamber than a child specialistic clinic. இங்கே டாக்டர் டி அசோக் வந்து ஒரு கிளினிக் நடத்திட்டுருக்கிறாரு. இந்த கிளினிக் பார்த்திங்கன்னா யூஷுவலாகவே சவுண்டு பயங்கரமாக இருக்கும், ஒரு டார்ச்சர் பண்ணுற மாதிரி. இந்த ஏன்ஷியன் டைமில் பழைய காலங்கள் அந்த சைனீஸ் டார்ச்சர் சேம்பர் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி பயங்கரமான ஒரு சலசலப்புலாம் இருக்கும். இந்த சீனாவினுடைய சித்திரவதைகள் கூடன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு மாதிரியான சத்தமெல்லாம் இருக்குமா. அந்த குழந்தைகள் வந்து மருத்துவமனையில் வராங்க. தென் சைல்டு ஸ்பெஷலிஸ்ட் கிளினிக், ஏன்னா இவர் வந்து ஒரு சைல்டு ஸ்பெஷலிஸ்ட். இவர் திஸ் வாஸ் பிகாஸ் த டைனி சில்ட்ரன் ஹூ வேர் இஸ் பேஷன்ஸ் left out a variety of blood-curdling yells and ear-splitting sobs. அந்த குழந்தைகள் எல்லாருமே இவருடைய பேஷண்ட் இல்லைங்களா. அந்த சின்னஞ்சிறு குழந்தைகள் எல்லாமே நோயாளிகளாக வரும்போது அவங்க கத்துற அந்த கத்தல், அந்த சத்தத்தை கேட்டால் ரத்தமே உறைஞ்சி போகிற அளவுக்கு பயங்கரமான ஒரு சத்தமும் இருக்குமா. காதுகளை கிழியிற அளவுக்கு அந்த குழந்தைகளுடைய அழுகுரல் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. It's all because my patients were making so much noise and crying so loudly. இதெல்லாம் ஏன் அப்படின்னா அந்த குழந்தைகள் வராங்க இல்லையா, இவங்க ஏற்படுத்துகிற அந்த சத்தம் தான் காரணம். He apologized to his wife one evening. ஒரு நாள் ஈவினிங் என்ன பண்ணுறாரு, தன்னுடைய ஒய்ஃபுக்கு அப்பாலஜைஸ் பண்ணுறாரு. அப்பாலஜிஸ்னால் மன்னிப்பு கோருதல்னு தெரியும் இல்லையா, மன்னிப்பு கோர்றாரு. ஏன் அப்படின்னா தட் சோமு couldn't hear me properly. சோமு இவருடைய வாய்ஸை சரியாக கேட்கலையாம். சோமு இவருடைய வாய்ஸை சரியாக கேட்கலன்னா ஏன் இவர் போயிட்டு ஒய்ஃபுக்கிட்ட மன்னிப்பு கேட்குறாரு பார்க்கலாம். He rang me in the clinic to ask whether we could keep Zigzag as when he leaves for Alaska. சோமு வந்து அலாஸ்காவுக்கு ஏதோ ஒரு வேலைக்கு போகிறாரு. அவர்கிட்ட ஒரு பெட் அனிமல் இருக்குது, பெட் பேர்டு இருக்குது. அந்த பெட் பேர்டு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜிக்ஸாக். இந்த ஜிக்ஸாக்கை டாக்டர் கிருஷ்ணன் வீட்டில் கொடுத்துட்டு போகிறதா சொல்லியிருக்கிறாரு. ஏன்னா இவர் அலாஸ்கா போகிறதுனால அந்த பெட் பேர்டை பார்த்துக்க முடியாதுன்றதுக்காக நான் உங்ககிட்ட கொடுத்துட்டு போகிறேன் அப்படின்னு ஃபோனில் சொல்லியிருக்கிறாரு. ஆனால் இது வந்து இவர் வேணான்னு சொல்லியிருப்பாரு பாருங்க. அண்ட் நவ் சோமு திங்ஸ் ஐ சேட் எஸ். அந்த சத்தத்தில், குழந்தைங்களுடைய சத்தத்தில் இவர் என்ன சொல்கிறதுனே தெரியாமல் நோன்னு சொல்லியிருக்கிறாரு. ஆனால் அவருடைய காதில் எஸ்ன்னு கேட்டிருக்கு. ஈவன் தோ ஐ கிளியர்லி செட் நோ, ஐ நோ. இவர் வந்து கிளியராக நோன்னு சொன்னாலும் அவருக்கு அதுக்கு அது எஸ்ன்னு கேட்டிருக்கான். ஐ நோ யூ ஆர் பிஸி கெட்டிங் யுவர் பெயிண்டிங் ரெடி ஃபார் யுவர் எக்ஸிபிஷன் நெக்ஸ்ட் வீக். இது சொல்கிறதுக்கு எடுத்தார். எனக்கு தெரியும் நீ அடுத்த வாரம் வர பெயிண்டிங்க்கு பிஸியாக இருப்பேன்னு தெரியும்னு சொல்கிறதுக்குள்ளே ஃபோனு கட் ஆகிடுச்சு. ஜிக்ஸாக் interrupted their 9-year-old daughter Maya. இந்த ஃபோனில் கேட்கும்போதே என்னவா ஜிக்ஸாக்கா அப்படின்னு 9 வயசு இருக்கக்கூடிய மாயா, இவங்களுடைய டாட்டர் இல்லையா, அவங்க குறுக்கிட்டாங்க. Isn't that uncle Somu's prized giant green and gold fighting beat? அவள் சொல்கிறா என்னென்னா, இது சோமு மாமா பரிசாக வாங்கின ஒரு ராட்சதமாக இருக்கக்கூடிய அந்த பச்சை நிறத்தில் இருக்கிற சண்டை போடும் பொன்வண்டு அதுதானே அப்படின்றா. த ஒன் தட் ஸ்பிட் டெட்லி பாய்சன் ஸ்ட்ரைட் இன்டு இட்ஸ் ஆப்பனண்ட் ஐஸ்.
இது அந்த எதிரியினுடைய கண்களில் நேராக பயங்கரமான ஒரு நச்சை உமிழக்கூடிய ஒரு வண்டுன்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு இவன் மேலும் மேலும் மாயா வந்து இவங்க அம்மாவை பயமுறுத்திட்டு இருக்கிறான். நோ கரெக்டட் ஓல்டர் பிரதர் அரவிந்த். அந்த அரவிந்த் சொல்கிறான், என்ன இல்லை அப்படிலாம் கிடையாது, என்னென்னா ஐஸ் ஷைனிங் இன் பியூர் டிலைட். அவன் கண்கள் முழுக்க ஒரு மாதிரியான சந்தோஷம் இருக்குது. ஏன்னா புதுவிதமான ஒரு அனிமல், அது ஒரு பேர்டு ஒன்று வருது இல்லையா, ஏதோ ஒரு ஒன்று வருது இல்லையா, அதனால் அவன் ரொம்ப ஜாலியாக இருக்கிறான். த பீட்டில் இஸ் கால்டு ஸ்பிளிட் ஃபயர். நீ சொல்கிறது பார்த்தீங்கன்னா அந்த பீட்டிலுடைய பெயர் ஸ்பிளிட் ஃபயர்னு சொல்லுவாங்க. அது கிடையாது, அதெல்லாம் கிடையாது. ஜிக்ஸாக் மஸ்ட் பி அங்கிள் சோமுஸ் பெட் ஸ்னேக். ஜிக்ஸாக்ன்றது சோமு அங்கிளுடைய பெட் ஸ்னேக்காக தான் இருக்கும். அதாவது அது ஒரு வளர்க்கக்கூடிய ஒரு பாம்பாக தான் இருக்கும். அண்ட் த ஆஃப்ரிக்கன் ஸ்வீட் விண்டர் யூனோ, இது வந்து ஆஃப்ரிக்காவை சேர்ந்த சைட் விண்டர் அப்படின்ற ஒரு பாம்பு வகையை தான் சார்ந்ததாக இருக்கும். அண்ட் யூனோ த ஒன் தட் ஸ்லித் ஜிக்ஸாக் ஆல் ஓவர் இஸ் ஹவுஸ். அந்த அங்கிள் சோமுடைய வீட்டில் இங்கேயும் அங்கேயும் சுற்றிட்டு இருக்குமே அந்த பாம்பாக தான் இருக்கும். இப்படியே ரெண்டு பேரும் சேர்த்து மிஸ்ஸஸ் கிருஷ்ணனை பயமுறுத்திட்டுருக்குறாங்க. ஆக்சுவலாக ஜிக்ஸாக்ன்றது என்னன்றது இவங்களுக்கு இன்னும் விளங்கலை, நமக்கே கூட இன்னும் விளங்கலை இல்லையா? ஓகே, லெட் அஸ் see now. You are both quite mistaken. Their father has turned to explain. நீங்கள் ரெண்டு பேரும் நினைக்கிறதும் தப்பு தான் அப்படின்ட்டு இவருடைய அப்பா டாக்டர் கிருஷ்ணன் வந்து இங்கே குறுக்கிட்டு சொல்கிறாரு. சீயிங் இஸ் ஒய்ஃப்ஸ் ஹாரிஃபைடு எக்ஸ்ப்ரெஷன், அந்த தன்னுடைய மனைவியினுடைய அந்த பயத்தை வெளிப்படையாக பார்த்த இவரை எப்படியாவது கன்சோல் பண்ணணுன்ட்டு இந்த சொல்கிறாரு. ஜிக்ஸாக் இஸ் அ மோஸ்ட் ஹார்ம்லெஸ், எந்த ஒரு பாதிப்பு இல்லாத அது ஒரு உயிரினம். அன்யூஷுவல் அண்ட் லவ்வபிள் பேர்ட், மற்ற பறவைகள் மாதிரி இல்லாத ஒரு அன்பான பறவை அது. இட் வாஸ் பிரெட் பை அ ஜென்யூன் ஆஃப்ரிக்கன் விச் டாக்டர். இது வந்து ஒரு நேர்மையான ஆஃப்ரிக்கன் விச் டாக்டரால் வளர்க்கப்பட்டது. அண்ட் who gifted it Somu when he being a child specialist like me and cured the witch doctor's son while he was turning the deepest jungle of equatorial Africa last month. போன மாதம் அந்த ஆஃப்ரிக்காவுடைய ஈக்குவேட்டர் பகுதியில் இருக்கும்போது இவர் வந்து என்ன மாதிரியான ஒரு சோமு ஸ்பெஷலிஸ்ட்டாக இருக்கும்போது அந்த ஆஃப்ரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு விச் டாக்டருடைய மகனை குணப்படுத்தினார். அதுக்காக இவர் இந்த பரிசை அவருக்கு கொடுத்துருக்கிறாரு. நீங்கள் நினைக்கிற மாதிரியெல்லாம் ஒரு ஹார்ம்ஃபுல் பவர்லாம் அதுக்கெல்லாம் கிடையாது அப்படின்ட்டு எக்ஸ்பிளைன் சொல்லியிருக்காரு. சோமு சேஸ் த பேர்ட் இஸ் அன் அப்சல்யூட் ட்ரெஷர் அண்ட் எ ரியல் ஹெல்ப். சோமு என்கிட்ட சொல்லியிருக்கிறான் அந்த பறவையை பற்றி, அது எனக்கு கிடைச்ச ஒரு புதையல், அது எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அண்ட் இட் இஸ் இஸ் ஃபேவரட் பெட் யூனோ, அது அவனுடைய செல்லமான ரொம்ப விருப்பமான பெட்டான், உங்களுக்கு தெரியுமா அப்படின்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கிறாரு. சோமு மைட் பி யுவர் பெஸ்ட் ஃப்ரெண்ட் பட் மோஸ்ட் ஆஃப் தீஸ் ஸோ கால்டு ஃபேவரட் பொசிஷன்ஸ் தட் ஹீ கேவ் அஸ் வேர் அப்சல்யூட் நியூசன்ஸ். சோமு வேணால் உங்களுடைய நம்பராக இருக்கலாம், ஆனால் அவர் கொடுக்குற ஒவ்வொரு பொருளும், அவர் என்ன ஃபேவரட்டாக பொருள் கொடுக்குறாரோ அது எல்லாமே பார்த்திங்கன்னா நமக்கு உதவாத முறையில் தான் இருக்குது, ரொம்ப தொந்தரவாக தான் நமக்கு இருந்துகிட்ருக்கு அப்படின்னு சொல்கிறாரு. கவுண்டர்டு மிஸ்ஸஸ் கிருஷ்ணன் ஆங்கிரில், இதை கோவமாக அவங்க வெளிப்படுத்திருக்கிறாங்க. எ டேலண்டட் ஆர்டிஸ்ட். இவங்க மிஸ்ஸஸ் கிருஷ்ணனை பற்றி சொல்ல போனோம்னா ஒரு டேலண்டடான ஒரு ஆர்டிஸ்ட் இவங்க. She applied a dab of yellow ochre paint onto her painting, tried sunset at Marina, paused for a moment to survey the effect and then continued. இவங்க வந்து சன்செட் அட் மெரினா அப்படின்ற ஒரு பெயிண்டிங்கை வந்து வரைஞ்சிட்ருக்குறாங்க. ஒரு எல்லோ பெயிண்ட்டை எடுத்து அந்த பெயிண்டில் அப்படியே அடிச்சுட்டு இருந்து அது எப்படி இருக்குன்றதை பார்த்துட்டு அந்த இன்பிட்வீன் கேப்பில் பேசிகிட்டு இருக்கிறாங்க. தன்னுடைய அந்த எஃபெக்டை சொல்லிகிட்ருக்குறாங்க. ரிமெம்பர் த ரேர் இன்செக்ட் ஈட்டிங் பிளான்ட் ஹி brought பேக் ஃப்ரம் த வெட்டஸ்ட் கார்னர் ஆஃப் த அமேசான் ரெயின் ஃபாரஸ்ட். அமேசான் மழைப்பகுதியிலிருந்து ஏதோ ஒரு மூலையிலிருந்து ஒரு ரேர் இன்செக்ட் ஈட்டர், அதாவது பூச்சிகளை தாவரன்னு ஒன்று கொண்டு வந்தார், ஞாபகம் இருக்கா? ஹி இன்ஸ்டர்ட் தட் வி கீப் இட் பிகாஸ் இட் வுட் ஈட் த மஸ்கிட்டோஸ் இன் த ஹவுஸ்
and now that wretched plant requires a room heater or a keep it alive in Chennai. அதை இங்கே எடுத்துகிட்டு வந்தால் வீட்டில் இருக்கிற கொசுக்களையாக தின்னுடும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கொடுத்தாரு இல்லையா. இப்போ அதை பாதுகாக்கிறதுக்கும் இந்த சென்னையில் அதை உயிரோடு வச்சுக்கிறதுக்கும் ஒரு ரூம் ஹீட்டர் ஒன்று தேவைப்படுற நிலைமைக்கு நம்ம இங்கே போயிருக்கோம் பார்த்தியா அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அண்டம்மா ப்ரொட்டஸ்டட் அரவிந்த். ஆனால் அப்படி இல்லைம்மா அப்படின்ட்டு அரவிந்த் வந்து குறிக்கிறான். That is not really true. Uncle Somu's given us some really fabulous gift. நீங்கள் சொல்கிறதெல்லாம் கிடையாது. ஆனால் அங்கிள் சோமு நமக்கு எந்த வகையான உண்மையில் இருக்கக்கூடிய அற்புதமான அன்பளிப்புலாம் கொடுத்துருக்காருன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்ட்டு சொல்கிறான். ரைட், ரிமெம்பர் த டைனி பென் knife he gave me last year, the one with a genuine shark tooth blade, that's been really useful. Maya joined the protest. ஆமாம், அவன் சொல்கிறது ஒன்றும் நீங்கள் நினச்சி பாருங்கள். போன முறை அவர் ஒரு கத்தி ஒன்று கொடுத்தாரு, பெண் கத்தி, ஞாபகம் இருக்குங்களா? அது வந்து இந்த ஷார்க்கினுடைய பல்லால் செய்யப்பட்ட ஒரு அருமையான கத்தி. அதை பற்றி உங்களுக்கு தெரியாதா? அண்ட் ரியலி யூஸ்ஃபுல்லாக தான் இருந்தது அது அப்படின்ட்டு மாயாவும் இங்கே கூட சேர்ந்து, அரவிந்த் கூட சேர்ந்து அங்கிள் சோமுடைய நிலைமையை பற்றி இங்கே கன்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கிறான். நோ ஒன் பட் யூ மாயா. யாருமே ஒத்துக்க முடியாது மாயா. நிச்சயமாக நீ மட்டும்தான் அதை சொல்லணும், யாரும் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா மிஸ்ஸஸ் கிருஷ்ணன் டோல்ட் ஹர் டாட்டர் ஸ்டர்ம்லி, உடனே சொல்கிறாங்க, அண்ட் would describe a penknife that has cut open the pocket of 3 skirts and 2 pairs of jeans as really useful. நீ வச்சுருந்தியே, அவர் கொடுத்தாரு அந்த கத்தியில் உன்னுடைய 3 விதமான ஸ்கர்ட்டையும் 2 ஜீன்ஸையும் கிழிச்சது மறக்க முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. அண்ட் வாட் அபவுட் த aboriginal boomerang Uncle Somu brought us all the way from Australia. ஆஸ்திரேலியாவிலேருந்து எதிரிகளை திரும்ப தாக்கக்கூடிய ஒரு வேட்டையாடக்கூடிய ஒரு பூமராக ஒன்று கொடுத்தாரு. அது என்ன நினைக்கிறீங்க? அது நல்லா தானே இருக்குது அப்படின்னு டிமாண்டட் அரவிந்த் கேட்குறான். யூ காண்ட் டெனி தட் இட் வாஸ் அ கிரேட் ஹிட் வித் எவ்ரி ஒன். நீங்கள் அதை மறுக்க முடியாது, அது எல்லாரையும் பயங்கரமாக தாக்கும், அது அவ்வளோ பவர் கொண்டது இல்லையா? அதை சொல்லுங்களா பார்க்கலாம். கிரேட் இட் இண்டீட். மிஸ்ஸஸ் கிருஷ்ணன் didn't bother to hide her sarcasm and continued. நிச்சயமாக பெருந்தாக்குதல் தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மிஸ்ஸஸ் கிருஷ்ணன் என்ன பண்ணுறாங்கன்னா, ஏளனமாக தான் பேசுவதை மறைக்காமல் கவலைப்படாமல் டக்குன்னு பேசிட்டாங்க. என்னென்னா, considering that the boomerang sliced through all the TV aerials in the neighborhood caused permanent damage to several cars in the parking lot. நீ வச்சுருந்த அந்த பூமராங்க, அதுவும் அவர் கொடுத்தது தானே, எல்லா வீட்டில் இருக்கிற டிவி ஏரியாவில் கட் பண்ணது, அந்த கார் ஷெட்டில் வச்சுருந்த காரெல்லாம் நாசம் பண்ணது மறக்க முடியுமா? அண்ட் knocked out our watchman cold with the force you throw it. நீ எடுத்து வீசில் அந்த காவல்காரர் இரக்கம் இல்லாமல் தாக்குச்சே, அது மறக்க முடியுமா அப்படின்ட்டு கிண்டல் பண்ணிகிட்ருக்கிறாங்க. பட் zigzag is different. சோமு சேஸ், we are sure to love zigzag. சோமு சொன்னான், ஜிக்ஸாக் அப்படிலாம் இல்லையா, அது ரொம்ப டிஃப்ரெண்ட்டானதான், நமக்கு எல்லாருக்குமே பிடிக்குமா அது. சூயிடு டாக்டர் கிருஷ்ணன் பிகாஸ் அவர் டாக்டர் கிருஷ்ணன் வந்து எப்படியாவது ஒரு முறையில் வந்து இதமாக பேசலாம் அப்படின்னு நினைக்கிறாரு. பிகாஸ் த பேர்ட் கேன் டாக் அண்ட் சிங் இன் அபவுட் 21 டிஃப்ரெண்ட் லாங்குவேஜஸ். அந்த பறவை 21 விதமான மொழிகளில் பேசுமா, பாட கூட செய்யுமா. அண்ட் மோஸ்ட்லி ஆஃப்ரிக்கன் லாங்குவேஜஸ், அதை விட முக்கியம் ஆஃப்ரிக்கன் லாங்குவேஜில் பேசுமா அஃப்கோர்ஸ். அண்ட் வென் இட் இஸ் சிங்ஸ் இட் மூவ்ஸ் த லிசனர்ஸ் டு டியர்ஸ். அது பாடும்போது அந்த கேட்குறவங்க எல்லாரும் அப்படியே கண்ணீர் விட்டு அழுவாங்களாம், அந்த அளவுக்கு அந்த பாட்டு இருக்குமே, அதுதானே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே டாக்டர் கிருஷ்ணன் வந்து மிஸ்ஸஸ் கிருஷ்ணனுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்கிறாரு, எப்படியாவது கன்சோல் பண்ணி ஆகணும் இல்லையா. இட்ஸ் அ சோமூஸ் தாட்லெஸ் வேஸ் தட் ரெடியூஸ் மீ டு டியர்ஸ். எப்பவுமே சோமு இப்படி தான் பண்ணிகிட்ருக்கிறாரு, என்ன அழ வச்சுட்டே இருக்கிறாரு. மிஸ்ஸஸ் கிருஷ்ணன் said irritably, what a time to dump this multilingual talking singing bird on us. இந்த மாதிரியான நேரத்தில்
இந்த பல மொழியில் பாடக்கூடிய இந்த பறவையை தூக்கிட்டு வந்து என்கிட்ட என் கையில் திணிக்கிறாரே அவர். ஹியர் ஐ எம் tied up in a knot trying to get my paintings together for exhibition next week. அடுத்த வாரம் நடக்கக்கூடிய அந்த பெயிண்டிங் எக்ஸிபிஷனுக்கு என்னுடைய எல்லா விதமான பெயிண்டையும் நான் ஃபுல்லாக எல்லாத்தையும் எடுத்து வச்சு கட்டிகிட்ருக்கேன். இந்த நேரத்தில் இந்த மாதிரியான பறவையை கொடுத்து என்னை ரொம்பவே வருத்தத்தில் ஆழ்த்திட்டுருக்கிறாரே சோமு அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் கிருஷ்ணன் தங்களுடைய வருத்தத்தை இங்கே பதிவு பண்ணிகிட்ருக்கிறாங்க. மே ஐ டேக் zigzag டு ஸ்கூல் பாப்பா? அரவிந்த் ஆஸ் ஆல்வேஸ். அரவிந்த் கேட்குறான், நான் அந்த ஜிக்ஸாக்கை ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு போயிட்டா. அண்ட் ஓசா பிளானிங் அஹெட், ஐ வாண்ட் டு டிஸ்பிளே ஹிம் இன் எ சயின்ஸ் எக்ஸிபிஷன். நான் அந்த ஜிக்ஸாக்கை எடுத்துகிட்டு போயிட்டு எங்களுடைய ஸ்கூலில் இருக்கிற சயின்ஸ் எக்ஸிபிஷனுக்கு நான் வச்சுக்கிறேனே. வென் இஸ் ஜிக்ஸாக் கம்மிங் பாப்பா? ஜிக்ஸாக் எப்போ வருதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு மாயா வாஸ் ஜம்பிங் அப் அண்ட் டவுன். ஒரு சந்தோஷத்தில் மாயா ரொம்பவே துள்ளி குதிச்சுட்டு இருக்கிறாங்க. இந்த பறவை வர்றது அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய அந்த அம்மாவுக்கு வருத்தத்தையும் அப்பாவுக்கு ஒரு மாதிரியான சங்கடத்தையும் 2 பசங்களுக்கு ஒரு மாதிரியான சந்தோஷத்தையும் கொடுத்துட்ருக்குது. ஆல் எக்ஸைட்டட் அங்கிள் சோமு said he would send zigzag with his old cook. எல்லாரும் ஆச்சரியத்தோடு கேட்டுட்ருக்குறாங்க. அந்த நேரத்தில் அங்கிள் சோமு வந்து விசு கூட அந்த ஓல்டு குக்கு கிட்ட கொடுத்து அனுப்புகிறாராம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அண்ட் விசு சம்டைம்ஸ் டுடே ஐ வில் ஹாவ் டு லீவ் ஃபார் மை கிளினிக் நவ் தேர். அண்ட் he added as a doorbell rang and that's probably them. ஏதோ ஒரு அந்த நேரத்தில் சொல்லிகிட்டு இருக்கும்போதே மணி அடிக்குது, டோர்பெல் அடிக்குது. அது நிச்சயமாக அவங்களா தான் இருக்கணும், வா பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அண்டு இன்டீட் இட் வாஸ், நிச்சயமாக அது அவர்களாக தான். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கம் அண்ட் ஜிக்ஸாக் கம் அண்ட் டியர், ஒரு சத்தம் கேட்குது, உள்ளே வா ஜிக்ஸாக், உள்ளே வா அன்பே அப்படின்ட்டு கேட்குது. அந்த கோஸ்டு விசு வந்து அதை வற்புறுத்தி உள்ளே கூட்டிட்டு வர்றாரு. அண்ட் என்ன டாட்டர்டு த ஸ்ட்ரேஞ்சஸ்ட், அது பார்க்கும்போதே என்ன பார்க்குதுன்னா இது வரைக்கும் யாருமே பார்க்காத வகையில் இருக்குது. அண்ட் வைடஸ்ட் லுக்கிங் பேர்ட் த கிருஷ்ணன் ஃபேமிலி had ever seen. இது வரைக்கும் அந்த கிருஷ்ணனுடைய ஃபேமிலியில் இருக்கிறவங்க ஒருத்தர் கூட அந்த பறவையை பார்த்ததே கிடையாது, அப்பேற்பட்ட பறவையாக இருக்குது. அபவுட் எ ஃபுட் அண்ட் எ ஆஃப் டால், ஒரு அடிக்கு 1.5 அடிக்கு மேலேயே இருக்கும், அது பெருசாக இருக்குது. அண்ட் இட்ஸ் அ பால்ட் ஹெட் வாஸ் ஃப்ரிங்கன்டு வித் எ க்ரௌன் ஆஃப் ஷாக்கிங் பிங்க் ஃபெதர். அதோடைய வழுக்கையான தலையில் ஒரு மாதிரியான ஃப்ரிங்கடு, அது கொண்ட மாதிரி இருக்குது. க்ரௌன் ஆஃப் ஷாக்கிங் பிங்க் ஃபெதர் அப்படியே அதோடைய தலைக்கு மேலே இருக்குது. வாஸ் இன் வேரியஸ் ஷேடட் த மட்டியஸ்ட் ஸ்லக்கியஸ்ட் ப்ரௌன், மணல் மாதிரி மட்டியான ஒரு ப்ரௌன் கலரில் அதனுடைய அளவு இருக்குது. அண்ட் இட்ஸ் அ கர்வ்டு பீக் வாஸ் சன்ஃப்ளவர் எல்லோ, அதனுடைய வளைஞ்ச அந்த பீக்கு சன்ஃப்ளவர் எல்லோவில் இருக்குது. அண்ட் இட்ஸ் ஐஸ் வேர் த கலர் ஆஃப் ஹெல்டு டு சன்லைட், அந்த சூரிய வெளிச்சத்தில் இருக்கக்கூடிய வைக்கப்பட்ட ஒரு கோலா மாதிரியான ஒரு கலரில் அதனுடைய கண்கள் இருக்குது. ஸோ இதுதான் இதனுடைய அப்பியரன்ஸ். அண்ட் திஸ் இஸ் த zigzag அனௌன்ஸ்டு விசு சொல்கிறார், இதுதான் zigzag வித் எ ஃப்ளோரிஷ். இஸ் அ ஃபுல் நேம் இஸ் ஜிக்கிசாகா கிங் ஆஃப் த டங்கா. இதனுடைய முழு பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிக்கிசாகா கிங் ஆஃப் த டங்கா அப்படின்னு சொல்கிறார். ஹவ் ஐ எம் கோயிங் டு மிஸ் ஹிம், நான் எப்படி இவனை பிரிஞ்சிருக்க போகிறேன்னு தெரில. ஸோ பியூட்டிஃபுல் ஹீ டாக்ஸ், இந்த பறவை ரொம்ப அழகாக பேசும். ஹீ கேன் ஈவன் ரிசைட் ஃப்ரெஞ்சு போயட்ரி. அது மட்டும் இல்லை, இந்த பறவைக்கு ஃப்ரெஞ்சு போயட்ரியும் பயங்கரமாக பாடும். த ஆப்ஜெக்ட் ஆஃப் ஆல் திஸ் ப்ரைஸ் வாஸ் ஸ்டாண்டிங் கூல் அண்டு அன்மூவ்டு. அவன் பாடும்போது அப்படியே அந்த பாடலை கேட்டு அதே இடத்துல நின்றுட்டுருக்கலாம், அந்த அளவுக்கு இருக்கும். with an expression of almost human grumpiness in his cola colored eyes. அதனுடைய ஒரு அசைவாமல் அப்படியே நின்றுட்டுருக்கு. அதனுடைய கோலா கலரில் இருக்கக்கூடிய அந்த அந்த கண்களில் அந்த மனித இனத்தினுடைய தீமை நன்மை இது அப்படியே இருக்கிற பார்வை மாதிரியே அது அவ்வளோ அளவுக்கு தெரிஞ்சுது. டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இது வரைக்கும் நம்ம பார்த்தது என்னென்னா இந்த
ஜிக்ஸாக்கினுடைய பார்ட் 1 மட்டும் பார்த்து முடிச்சிட்டோம். இந்த கதையினுடைய தொடக்கத்தை பார்ட் 2ல் கொடுத்துருக்குறோம். அண்ட் we will see in this part 2 video. Thank you. Have a nice day.